அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வளர்க ஜோதிடம். இன்று இங்கு பேச வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் குபேர கலச அறக்கட்டளை நிறுவனத்தாருக்கும் சிறந்தார்ந்த நன்றிகள். எனக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் பாதம் பணிந்த நன்றிகள். இன்னைக்கு இங்க பேச வந்திருக்கிற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, கலஸ்திர பாவகன்னு சொல்லக்கூடிய 7ஆம் பாவகத்தை பத்தி பேச வந்திருக்கோம். பொதுவாகவே இப்போ சிக்கல்ல ஜாதகத்தை நோட தூக்கிட்டு வர்றாங்கனாவே எல்லாம் திருமண தடை, திருமணம் ஆக மாட்டேங்குது, ஆனா பிரச்சனை, பயங்கரமா அந்த 7ஆம் பாகவத்தை பத்தி தான் நிறைய கேள்விகள். திருமணத்துக்கு மட்டும் இல்லை, 4 பேர் சேர்ந்து எந்த இடத்துல உட்காந்துருந்தாலும் என்னோட 7ஆம் பாவத்தை பத்தி சொல்லுங்கன்னு கேட்கற நிலைமை தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கல 7ஆம் பாவத்தை பத்தி தான் இன்னைக்கு பேச வந்திருக்கோம். பொதுவாகவே கலஸ்திரஸ்தானம் 7ஆம் பாவகம். 7ஆம் பாவகத்துல என்ன இருக்குது? திருமணத்துக்கு மட்டும் இல்லைங்க, கூட்டாளிக்கும் தொழில கூட்டாளிக்கு எடுத்துக்கலாம். யாரெல்லாம் நம்ம கூட தொடர்புக்கு வர்றாங்களோ, யாரு கூட எல்லாம் நம்ம தொடர்பு வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ, அதாவது தொழில் ரீதியாகவும் சரி, ஒரு பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்பு, சாதாரணமாகவே ஒருத்தர் கூட பழகிறத ஒவ்வொரு கேட்டகரி ஆட்களை பார்த்தீங்கன்னு வைங்க, அவங்களோட எப்பவுமே ஒரு டீம் இருந்துகிட்டே இருக்கும். ஃப்ரெண்டு சர்க்கிள் எந்த சூழ்நிலைக்கு ஆனா ஒன்னா வீட்டில் கூட இருக்க மாட்டாங்க, டப்பு டப்புன்னு வெளியே போகிற அளவுக்கு ஃப்ரெண்டு சர்க்கிள் அதிகம் இருக்கும். அது அப்போ தொடர்புக்குண்டான இடம்னா அந்த ஜாதகத்துக்கு 7ஆம் இடம் நல்லா இருக்கு. அதனால 7ஆம் பாவகம் மட்டும்தான் முழுக்க முழுக்க தொடர்பை ஏற்படுத்தக்கூடியது. ஏன்னா ஒன்றுக்கொன்று சப்போர்ட் இருக்கணும், இருந்தாலும் 7ஆம் பாவத்தில் தான் தொடர்புகள் அதிகம். இப்போ பர்டிகுலராக நம்ம பார்க்கறது திருமணத்தை பற்றி. இப்போ 7ஆம் இடத்துல எல்லாத்துக்கும் திருமண தடை இருக்குமா அப்படின்னு கேட்டால், எல்லாத்தோட திருமண வாழ்க்கை சுபிக்ஷமா இருக்குதான்னு கேட்டால் அதுவும் எல்லா கேள்விக்குறிதான், இல்லைன்னாலும் சொல்ல முடியாது. ஆனால் எல்லாரும் மோசமா இருக்காங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. லக்னத்தில் எப்படி இருக்கு, 7ஆம் பாவகம் எப்படி இருக்கு? பொதுவாகவே ஒரு ஜாதகம் ஜெயிக்கணும்னா எப்பவும் சொல்ற மாதிரி 1, 5, 9 நல்லா இருக்கணும், இல்லை கேந்திராதிபதிகள் திரிகோணாதிபதிகள் சாரத்தில் இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்தால் மட்டுமே ஒவ்வொரு சுபகிரகங்கள் பாவகிரகங்கள் ஒன்றுக்கொன்று சேர்க்கையோட நட்பு கிரகங்களோட தொடர்பு இருந்தாலே ஒவ்வொரு பாகமும் ஜெயிக்கும். அப்படி இருக்கையில இன்னைக்கு கலஸ்திரஸ்தானம் அப்படிங்கிறது, கலஸ்திரஸ்தானத்துல எதெல்லாம் தோஷம் எதெல்லாம் தோஷம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பாவகிரகங்கள் 7ஆம் இடத்துல இருந்தால் தோஷம். பாவகிரகங்கள் என்னென்ன? ராகு கேது, இது மட்டும்தானா அப்படின்னா, ராகுக்கு 8 குடையவர், 6 குடையவர், 12 குடையவர். இப்போ பொதுவா 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எப்படி பலன் அப்படின்னா, 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தா இவங்களை தேடி பொண்ணா இருந்தாலும் மாப்பிள்ளையா இருந்தாலும் இவங்களை தேடி போகணுங்கிற அவசியம் இருக்காது. திருமணம் அப்படிங்கிற விஷயத்துல 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கும் பட்சத்துல தானா பொண்ணு சீக்கிரம் திருமணம் நடந்துரும், டக்குன்னு பொண்ணு அமைஞ்சிரும். இவங்களையே போய் தேடி அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்காது. அதையும் மீறி ஒரு நிறைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி லக்னத்துல தான் இருக்கு. ஆனா ஏன் இன்னும் எனக்கு திருமணம் நடக்கல? நான் சொன்னேன், ஏங்க உங்களுக்கெல்லாம் சீக்கிரம் பொண்ணு வந்துருங்க, ஏங்க நீங்க கவலைப்படுறீங்க அப்படின்னு அந்த பையனோட ஜாதகத்துல 25 வயசுலயே சொல்றோம். ஆனா அதே ஜாதகம் 2 வருஷம் ஆயிருச்சு, இன்னும் அமையல. ஏன் காரணம் அப்படின்னா, அப்ப அந்த 7ஆம் அதிபதி லக்னத்திலே இருந்தாலும் பாவ கிரகங்கள் பார்க்குதா, ராகுவோ கேதுவோ, 2வது 8 குடையவரோ 12 குடையவரோ இதெல்லாம் பார்க்குறாங்களா? எல்லாம் பார்க்குறாங்க. அதெல்லாம் பாவகிரகங்கள் பார்வைதானுங்க. அந்த இடத்துல நம்ம என்ன தப்பு பண்ணியிருப்போம் அப்படின்னா, இதுவே லக்னத்தில் 7ஆம் அதிபதி இருந்து இதே 6 குடையவர் பார்த்தாலோ, ராகுக்கு இது பார்க்குறாங்க அப்படின்னா உறவுல திருமணம் இருக்காது, கொஞ்சம் மாற்றி திருமணம் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும், தூரத்தில் உறவுல திருமணம் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி பார்த்து பண்ணணும். 6 குடையவர் பார்த்தாரு அப்படின்னா அவங்க அதாவது பொண்ணு கிடைச்சிருந்திருக்கும், டக்குன்னு பொண்ணு இவங்க தெரிஞ்சதுலேயே தானா தேடி வந்திருக்கும். ஏதோ ஒரு ரீதியா இவங்க அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. ஏதோ அதாவது படிக்கிறது சரி, படிப்பு குறைவா இருக்கு, வசதி குறைவா இருக்கு, பொண்ணு அழகா இல்லை, கருப்பா இருக்குது, இப்படின்னு ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி 6 குடையவர் பார்வை செலுத்துறதுனால அதையே இவங்க அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. இதுவே 8 குடையவரா இருந்துருந்துச்சுன்னா அந்த பொண்ணு ஈக்குவல் வயசு வசதிகள் இருந்திருக்காது. இல்லை அப்படின்னா கொஞ்சம் அழகுலேயே ஏதோ ஒரு குறைவு இருக்கும், எதிர்பாராத ரூபமா தடுத்து நிறுத்தியிருப்பாங்க. அதனால இப்படி ஒரு பாவகிரகங்கள் பார்வை இருந்தால் மட்டுமே தடை வருமா தவிர, 7 குடையவர் லக்னத்தில் இருந்தால் டக்குன்னு பொண்ணு அமைஞ்சிருங்க. மாப்பிள்ளையா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் அமைஞ்சிரும். 7 குடையவர் 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா பக்கத்தாடியே பொண்ணா இருந்தாலும் மாப்பிள்ளையா இருந்தாலும் வரன் அமையக்கூடிய அமைப்பு சூழல் இருக்கும். 7ஆம் அதிபதி 3ல் இருந்துச்சுன்னா
இவங்களுக்கு வந்து உறவிலேயே திருமணம், இடம் மாறி திருமணம், சித்தி வகை பெரியம்மா வகை உறவுகள் ரீதியான திருமணம் அமையக்கூடிய அமைப்பு. இதுவே 7ஆம் அதிபதி 4ல் இருந்தா அவங்க பூர்வீகத்திலேயே இருந்திருக்கும், இல்ல அப்படின்னா தாயார் உறவை தொட்டு அவங்க பழைய உறவுகளுக்கு தொட்டு வரக்கூடிய அமைப்பு. 7ஆம் அதிபதி 5ல் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு 99% விருப்ப திருமணம் அமையறதுக்கு தான் வாய்ப்புகள். 7ஆம் அதிபதி 6ல் இருந்துச்சுன்னா இவங்க வேலை செய்யற இடத்துல கிடைக்கும். அதே சமயத்துல கொஞ்சம் தூரமா ஒரு சில பரிகாரங்களை தொட்டே திருமணம் பண்ணலாம். பரிகாரம் அப்படிங்கிறது அது என்ன அப்படிங்கறத கடைசியா சொல்றேன். பரிகாரம்ங்கிறது எதுவும் கிடையாதுங்க. பொதுவா லக்னத்துல 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிற கலஸ்தர தோஷம்னு சொல்றாங்க. ஆனா உண்மைதான் இல்ல. இதுக்கு பரிகாரம் என்ன தெரியுங்களா? கட்டின மனைவியா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் சரண்டராகி போயிட்டா ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அந்த இடத்துல டாமினேட் அதிகம் இருக்கும். இதுதான். அதையே நம்ம திருமணத்துக்கு முன்னாடி சம்பந்திகளா இருந்தாலும் பொண்ணு கட்டுறவங்களா இருந்தாலும் மாப்பிள்ளை கட்டுறவங்களா இருந்தாலும் சரண்டராகி போயிட்டோம்னா அந்த 7ல் இருக்கிற சூரியன் ஒரு தோஷத்தை பெருசா கொடுக்காது. அதனால 7 7லயே இருக்குது இவங்களுக்கு அப்படின்னா ரொம்ப சீக்கிரமே பொண்ணு அமைஞ்சிரும். ரொம்ப தேடி அலைய வேண்டிய சூழல் இருக்காது. உறவிலேயே திருமணம் அமையறக்கு வாய்ப்புகள் இருக்கு. 7 8ல் இருக்குது அப்படின்னா அவங்களோட திருமண வாழ்க்கை ஒரு ஏற்றத்தாழ்வுகளை சந்திச்சே திருமண வாழ்க்கை இருக்கும். கொஞ்சம் தாமதமாகறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கணும். அமைஞ்சு அது செட் ஆயிருச்சு ஓகே அப்படின்னாலும் அவங்களோட திருமண வாழ்க்கையில ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கும். 7 9ல் இருந்தா கொஞ்சம் தூரமா போய் பொண்ணு கட்ட வேண்டிய சூழல் இருக்கும். தகப்பனார் வழி உறவை தொட்டு வரக்கூடிய சூழல் இருக்கும். இவங்க இருக்கிறது ஒண்ணு, அவங்க பூர்வீகம் ஒரு இடமா இருக்கும், இப்ப வசிச்சுக்கிட்டு இருக்கிற இடம் ஒரு இடமா இருக்கும். இப்படி இருப்பாங்க. 7 9ல் இருந்தா. 7ஆம் அதிபதி 10ல் இருந்தா உங்களுக்கு வேலை செய்யும் இடத்திலேயே திருமணம் அமையும். தொழில் சார்ந்த இடத்திலிருந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் மூலமா திருமணம் அமையும். இவங்கெல்லாம் தான் 100% மேட்ரிமோனியில பதிவு பண்ண வேண்டிய அமைப்பு இருக்கும். 7ஆம் அதிபதி 10ல் இருந்தா. இதுவே கலஸ்தரகாரகன் 11ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா இவங்களாட்ட அதிர்ஷ்டசாலி யாருமே கிடையாது. இது ஒரு வகையான இருதார தோஷம்னு சொல்லுவோம். ஆனாலும் 7ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது திருமணத்துக்கு அப்புறம் 2 பேர்த்துக்குள்ள நல்ல ஒரு இணக்கம் இருக்கும், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும், நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். வாழ்க்கையில நல்ல மேலும் மேலும் வளர்ச்சியாவே இருக்கக்கூடிய அமைப்பு. 7ஆம் அதிபதி 12ல் இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை கொஞ்சம் குறைவா இருக்கும். 2 பேர்த்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அப்படி இருக்கையில இதை நம்ம தோஷமா யோசிக்காம இப்படி இருக்குன்னு கண்டிப்பா ஜோசியர் சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்ம அனுசரிச்சு போயிட்டோம்னா இந்த தோஷம் பெருசா வேலை செய்யாது. 7 12ல் இருக்கும்போது. அதனால கலஸ்தரஸ்தானம் இப்படி எல்லாம் நம்ம பார்த்து பண்றோம். சரி ஓகே. இதுவே ஒவ்வொரு கிரகமும் 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தா எப்படி இருக்கும்? நான் தான் சொன்னனே, டாமினேட்டரா இருக்கும். உங்களுக்கு 7ல் சூரியன் இருந்தா வரக்கூடிய மனைவி அதிகாரத்தோட ஆளுமையோட இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அரசாங்க தொடர்போட இருப்பாங்க. நீங்க கொஞ்சம் சரண்டராகி போயிட்டீங்கன்னா அந்த வாழ்க்கை சுபிக்ஷமா இருக்கும், நல்ல ஒரு மேன்மை இருக்கும். 7ஆம் அதிபதி சந்திரனா இருந்துச்சுன்னா கொஞ்சம் அவங்க அவசரப்படுவாங்க. இதுலயுமே வேகமா இருக்கும், நம்ம கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருப்போம். அப்படி இருக்கையில அந்த வேகத்துக்கு ஈக்குவலா போற அளவுக்கு நம்ம ஈக்குவலா ஓடக்கூடிய தன்மையை வளர்த்துக்கிட்டோம்னா அந்த வாழ்க்கை சிறப்பா இருக்கும். 7ஆம் அதிபதி செவ்வாயா இருந்தா நிறைய கொஞ்சம் முன்கோபம் பிடிவாதம் கூட உள்ள கலஸ்தரம் தான் அமையும், இல்லைன்னு சொல்லல. அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க பேசினா நம்ம அமைதியா பேசாம கம்முன்னு போயிடணும். 7ஆம் இடத்துல புதன் இருந்தா 100% விருப்ப திருமணம் அமையறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். தாய்மாமன் உறவை தொட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். 7ஆம் அதிபதி புதனாக இருந்தால் அந்த இடத்துல வந்து எப்பவுமே ஒரு காதல் இருந்துகிட்டே இருக்கும். அதே சமயத்துல திருமணத்துக்கு பின்னாடி வந்து அவங்க 2 பேரும் நல்ல ஒரு வளர்ச்சியும் மேன்மையும் இருக்கும். 7ல் குரு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா உபயலக்னக்காரெல்லாம் இது வந்து ஒரு வகையான தோஷம். உபயலக்னத்துக்கு தான் கலஸ்தர ஸ்தானம்னாலே உபயலக்னத்துக்கு தான் மிகப்பெரிய தோஷம். இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பா அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா 7ல் குரு இருக்கிறவங்க நல்ல ஒரு ஆச்சார அனுஷ்டானம் உள்ள குடும்பத்திலிருந்து இவங்களுக்கு வரநமையறக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல இவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு பொருளாதார வளர்ச்சியும் மேன்மையும் கிடைக்கும். 7ல் சனி பகவான் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா தாமதமா கிடைக்கும். திருமண வாழ்க்கை கொஞ்சம் லேட்டா தான் அமையக்கூடிய அமைப்பு இருக்கும். அந்த சமயத்துல 7ல் சனி இருக்கிறவங்க நம்ம அதாவது இவங்களுக்கு கொஞ்சம் நேர ஆப்போசிட்டா ஒரு அழகுலையும் சரி, அந்தஸ்துலையும் சரி, செல்வாக்குலையும் சரி கொஞ்சம் கம்மியா நம்ம பார்த்து பண்ணிக்கிட்டோம்னா
புது வகையான உறவு, புது சொந்தம், புது உரம்பரை, இந்த மாதிரி பார்த்து பண்ணும்போது இந்த தோஷங்கள் பெருசா வேலை செய்யாது. 7ல் ராகு கேது இருக்கிறவங்க, ராகு கேது எந்த இடத்துல இருந்தாலும் தோஷம்தான். 7ல் ராகு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா வேற மதம் தான் கிடைக்குமா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அது சாரபலன் எப்படிங்கறத பார்த்து தான் சொல்லணும். 7 இதுவே காலபுருஷ தன்மையை பத்தி, நெருப்பு வீடு, நில வீடு, காற்று வீடு, நீர் வீடுன்னு இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி உங்களுக்கு 7ஆம் பாவகம் நெருப்பு வீடா இருந்தா நீங்க மலை சார்ந்த கோவில், பர்டிகுலர் பழனி முருகன் வழிபாடு, திருவண்ணாமலை கிரிவலப்பாதை வழிபாடு, குருமார்கள் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது இந்த கலஸ்தர தோஷம் நீங்கி திருமண வாழ்க்கை சுபிக்ஷமாவும் மேன்மையாவும் இருக்கும். 7ஆம் இடம் நெருப்பு வீடா இருந்தா, அது நில வீடா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெருமாள் வழிபாடு, பர்டிகுலர் உங்களுடைய குலதெய்வத்துல போய் பௌர்ணமி வழிபாடு பண்ணுனா ரொம்பவே சிறப்பா இருக்கும். 7ஆம் இடம் நில வீடா இருந்தா திருச்சானூர்ல இருக்கிற அலமேலு மங்கை தாயாருக்கு குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இந்த நில வீடா இருந்தாலும் உங்க பாவகிரகங்கள் தொடர்பு இருந்தாலும் இந்த வழிபாட்டை நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்கும். இதுவே 7ஆம் வீடு காற்று வீடா இருந்தா நீங்க லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணலாம். திருச்செங்கோட்டில் இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வாழ்க்கை நல்ல ஒரு சிறப்பாகவும் மேன்மையாகவும் இருக்கும். இதுவே 7ஆம் பாகம் நீர் வீடா இருந்தா வயலூர் முருகன், அதே சார்ந்து ஆற்றங்கரையோடு இருக்கக்கூடிய அருங்கரை அம்மன் போன்ற பெண் தெய்வ வழிபாடு, பௌர்ணமி வழிபாடு பண்ணும்போது இந்த வாழ்க்கை இவங்களுக்கு கலஸ்தர தோஷம் திருமண வாழ்க்கையில எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம சிறப்பாகவும் மேன்மையாகவும் இருக்கும். இதுக்கு மேல கலஸ்தர பாவகத்தை பத்தி என்ன சொல்லணும் அப்படின்னா, அவங்கவுங்க தனித்தனி ஜாதகத்தை வச்சுதான் மேட்ச் பண்ணி நம்ம போட்டு சொல்ல முடியும். இதுவரை இன்று பேச வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் குபேர கலச அறக்கட்டளை நிறுவனத்தாருக்கும் சிறந்தார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வளர்க ஜோதிடம், கந்தன்பாதம் கனவிலும் காக்கும். என்னை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா ஸ்ரீ கன்னிமார் ஜோதிடம், என் பேர் ரேணுகா, 9965371275, 99 65 37 12 75. நன்றிகள். முதலெல்லாம் மேடம் பேச சொன்னோம்னா பயந்துக்குவாங்க. இப்ப எல்லாம் மைக்க பிடிச்சி இழுத்தாலும் விட மாட்டாங்களாட்ருக்கு. அடி பொலி சவுண்டு கீழே போனாலும் கேட்குது. அந்த அளவுக்கு மைக்கே உங்களுக்குலாம் வேண்டாங்க மேடம். அற்புதமா பேசிய ரேணுகா மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொன்னாடை போட்ட வருமாறு கோகிலவாணி மேடம் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்.